அம்மா சாகர வயசாயுது, இவ்வளவு சின்ன வயசுலயே பொட்டுட்டு போயிட்டியே. மகன் கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டியே. எதை எவ்வளவு கிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்லாம போயிட்டியே. அம்மா அம்மா, ஐயோ அம்மா. ஏன்டா சிரிக்கிற? இது என்னது? பார்த்தா தெரியல, இது பொணம்டா. திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு? என்ன சொல்லிருக்காரு? இடுக்கண் வருங்கால் நழுக தும்ப ஒரு நேரத்திலேயே சிரிக்கணும்னு நீங்க தான் சொன்னீங்க. உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? எவருங்க எல்லாரும் இப்ப சிரிக்கணும், இல்ல கடிச்சு விடுவேன். தம்பி, இது நியாயம் இல்லப்பா. புடத்தை வச்சுட்டு இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் பண்ணாதரா, உனக்கே அடுக்காதரா. இவர் தான் சொன்னாரு சிரிக்கணும்னு. சிரிங்க சிரிங்கயா சிரிங்கயா. என்னது போனா? நான் என்ன சினிமா நடத்துறேனா, டிராமா நடத்துறேனா, இல்ல அனாத பணத்தை போட்டு காசு வசூல் பண்றேனா? எங்க அம்மா சேர்த்து போயிட்டா நான் அழுதுட்டு இருக்கிறேன். எல்லா கம்நாட்டிகள் சிரிக்கிறீங்களாடா? அதெல்லாம் போய் சிரிங்க சிரிங்க. வேணாம் 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 வேணாம். ஐயோ என்னடா இது? தூக்கம் வரலன்னு 2 மாத்திரைய அதிகமா போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். அதுக்குள்ள பாட கட்டிட்டீங்களே. அதெல்லாம் கிடையாது, நீ செத்து போயிட்ட. தம் கட்டி என்ன விசிறி பிடிச்சி என்ன செய்றீங்க? பலகாரம் எல்லாம் சூடா இருக்கு, ஆத்திட்டு இருக்கேன். போடா, ஈ அடிச்சிட்டு இருக்கு, ஓட்டிட்டு இருக்கேன். நீங்க ஆயிரம் சொல்லுங்க, ஈ எறும்பு இருந்தா எவன் வாங்குவான்? அட, நம்ம கடை பலகாரம் சுத்தமான சர்க்கரையிலையும் சுத்தமான நெய்யிலையும் செஞ்சதுன்னு ஈ எறும்புக்கு தெரியுது. இந்த ஊர் ஜனங்களுக்கு தெரியலையாடா? தெரிய வைக்கணும். எப்படி? ஈ எறும்பு ஓட்டணும். எங்கடா விடிஞ்சதுல இருந்து ஓட்டி பாக்குற, அது ஓட மாட்டேங்குதா? என்கிட்ட விடுங்க. நீ இரும்பு தான் அடிச்சிட்டு இருந்த, ஈ அடிப்பியா? எல்லாம் அடிப்பேன். அப்படியா? இல்லடே ஆண்டவா, என் பொண்டாட்டி மாவாட்டி வச்சிருக்கா, வடை சுடணுமா, அவளுக்கு தெரியாது. நான் போய் சுட்டு வச்சிட்டு வர்றேன். ஒரு 5 நிமிஷம் கடையை பாத்துக்க. இந்த ஈ ஓடிக்கிட்டு. ஆமா, வடையா உளுந்த வடையா? புழுத்த வடை, புழுவோடு இருக்குமல்ல. பொண்டாட்டிட்ட 2 கொடுத்து விடுங்க. பலகாரம் எல்லாம் குறைஞ்சுன்னா கை கால் இருக்காது. அப்படி இப்படி இதை விட்டு விட்டு விசிறி எடுத்து வீசிக்கிட்டு இருக்கிறதா? அடே, உடனே சாகுதே. பரவாயில்லையே, மூட்டை பூச்சிதான் சாகுது நினைச்சேன். இது சாகுதே. அண்ணே அண்ணே, என்னடா சும்மா நொன்னே நொன்னேன்னு கூப்பிட்டுக்கிட்டு? அடே ஆண்டவா, என்னடா அது? ஒரு ஈரம்பு கூட காணோம். இத பாத்தீங்களா? தேனீக்கள். எப்படா 5 நிமிஷத்துல இவ்வளவு பிடிச்ச? அதான் ஆண்டவங்கிறது. என்னங்க பலகாரம் எல்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கு. ஆமாங்க, இன்னைக்கு தாங்க கழுவி வச்சேன். இன்னைக்கு தாங்க சுட்டு வச்சேன். இவருக்கு 4 கிலோ மைசூர் பாக்கு, எனக்கு ஒரு 3 கிலோ பூந்தி கட்டி கொடுக்குறீங்களா? 7 கிலோ. கொஞ்சம் இருங்க, நிறுத்தி தரேன். சரிங்க. புடிச்சுங்க. முத என் கடையில 7 கிலோ மொத்தமா வாங்கின ஆட்களே நீங்க 2 பேரும் தான். அதனால உங்க 2 பேருக்கும் ஒரு மைசூர் பாக்கு இனாமா தர்றேன். இங்க அடிச்சுக்காதீங்க, கொஞ்சம் தூரமா போய் ஆளுக்கு பாதியா பிரிச்சு தின்னுங்க. இங்கே திங்கிறானுங்க. ஆண்டவா, நீ வந்த நேரம் கடையில வியாபாரம் ஓஹோன்னு நடக்குதுடா. இனிமே பட்டறைக்கெல்லாம் நீ போக வேண்டாம். அங்க என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதை விட கூட 10 ரூபா கொடுக்குறாங்க. என்னங்கண்ணா மூஞ்சில தூசி? ஆண்டவா, என்ன ஒரு கல்யாண கும்பலே திரண்டு வந்துட்டு இருக்கு? ஆமா, எல்லாம் நம்ம கடை தேடித்தான் வந்துட்டு இருக்காங்க. சரக்கு வேற நான் கம்மியா போட்டுனேன். ஐயோ, இன்னைக்கு கடையே காலியாக போகுது. வாங்க வாங்க, நீங்க எல்லாம் கல்யாண கோஷ்டியா? இல்ல, காது குத்து. யாரா குண்டல கேசி? நான் தாங்க. நீதானா? நான் தானே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால 2 பேரும் பலகாரம் வாங்கிட்டு போனாங்களே. ஆமா, 7 கிலோ. அவங்க சொல்லித்தான் நீங்க வந்தீங்களா? அவங்க சொல்ற நிலைமையில இருக்காங்க. பலகாரத்துல என்னத்தடா கலந்த? நெய் தாங்க கலந்த. நெய்க்கா உயிர் போக? அப்பவே சொன்னங்க. என்ன? ஈ எறும்புலாம் கிருஷ்ணாயில் வாடப்பட்டா போயிரும்னு. இவர் தாங்க இதை கொடுத்து சாகடிக்க சொன்னாங்க. ஐயோ, இதை நான் பார்த்ததே இல்லைங்க, இன்னைக்கு தானங்க பாக்குறேன். அட பாவி, கடையா நடத்துற கடை, பலகாரத்துல மூட்டை பூச்சி வந்து அடிக்க சொன்ன.
தான் உடைக்க முடிஞ்சது. எங்க அண்ணன் மேல கை வச்சிருக்கீங்களா? வெச்சா என்ன பண்ணுவேன்? எங்க வச்சு பாரு. இதோ வச்சுட்டேன். கை தானே வைக்க முடிஞ்சது. ஐயோ வேணாப்பா சாமி. அடிச்சுவியா நீ? அடிச்சா என்ன போடுங்க தருமடி. ஏண்டா பசும்பாலுக்கு எருவ பால் கொடுத்த? இனிமே கடை நடத்தக்கூடாது. பார்த்து கொடுங்க, உங்க அளவுக்கு அவர் இல்ல. அவர் அளவுக்கு நான் இல்லையா? யார் அவரு? சார் சார். அட கருமுண்டோ நீயாடா? நீ எங்கடா இங்க வந்த? குழந்தைக்கு முத்தம் கொடுக்கண்ணே. குழந்தைக்குமோ? ஏய், நீ என்ன நினைப்புல என் குழந்தைக்கு முத்தம் கொடுக்கறேன்னு எனக்கு தெரியும்டா. ஏன்டா அவ்வளவு பாக்குற? நீ திரும்பி உட்காரடி. ஏய், நீ ஒவ்வொரு குழந்தைக்கு முத்தம் கொடுக்கும் போது அவங்க அம்மாவுக்கு கொடுக்கறதா நினைச்சிட்டு தான் கொடுக்கறேன் நீயே என்கிட்ட சொல்லியிருக்கிற. அதே நினைப்புறதான என் குழந்தைக்கு நீ முத்தம் கொடுக்கற. அது வேறு இது வேறு. என்ன அது வேறு இது வேறகாடா? போடா. பேசாம இருங்க, நீங்க தான் கொடுக்கறது இல்ல. அவராவது போகும்போது வரும்போது கொடுத்துட்டு போறாரு. முத்தம் தானே குழந்தைக்கு தானே? நல்ல வேளை என் வயிற்றுல பாலை வாத்த. போடா. அவரை திட்டாதீங்க. அவரா? இந்த எச்சிக்கல நாய்க்கு ஒரு இரு வேறையா? இந்த அரட்டவசர் பையனுக்கு ஒரு இருரா? ஓ மாமனா மச்சானா குழந்தை. ஏண்டா அவதான் அவருன்னு சொன்னா அதுக்கு நான் தகுதி இல்லாதவங்க அடான்னே சொல்லுங்க நீ சொல்லணும்ல? ஏன் சொல்ல? முயற்சி பண்றேன். முயற்சியா? அப்ப ரோட்ல போகும்போது யாராவது உன்னை வாங்க போங்கன்னா ஒத்துக்குவியா? அந்த அளவுக்கு நீ தகுதியானவனா? போடா. அண்ணே நாளைக்கு கொடுக்குறேன். என்ன நாளைக்கு வந்து கொடுக்குறேன்? 10 ரூபாய் கடன் வாங்கிருந்தே. 10 ரூபாய் கடன் வாங்குற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆகிட்டியா? இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா மூஞ்சிய அம்மிக்கல்ல வச்சு அரைச்சு கொடுவேன். ஓடி போய் ஓடி போடா. இவனுங்களும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டானுங்க. கல்யாணம் பண்ண என்ன மாதிரி உள்ளவனே நிம்மதியா இருக்க விடுறது இல்ல. ஊருக்குள்ள இந்த நாய் மட்டும் ஏண்டி இப்படி அலையுது? நீ உள்ளவா பாரு. அந்த சொறி நாய் அங்க நின்னு பாக்குது. போடி உள்ள. இங்க பார், இனிமே அந்த மாமா கூப்பிட்டா நீ போகவே கூடாது. ஏய் மண்டையா, என்னடா இங்க உட்கார்ந்து இருக்க? எங்க திரும்ப? ஐயோ, என்னடா அது சோகம்? துன்பம்னே. துன்பமா? டேய், திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? யாரு? அந்த தாடி வச்சிருப்பாரு. ஆடு கூட தான் தாடி வச்சிருக்கு, அதுக்காக அது திருவள்ளுவர் ஆயிர முடியுமா? டேய், இந்த ஓலையும் எழுத்தாணையும் வச்சுட்டு எழுதினாரே குறள், அந்த திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? என்ன சொல்லிருக்காரு? இடுக்கண் வருங்கால் நகுக. எனக்கு கடுக்கனை பத்தி தான் தெரியும், இடுக்கனை பத்தி தெரியாது. அதான் ரொம்ப பேர் காலையில இருந்து காட்டிட்டு போயிருக்கீங்க, அதான் தெரியும் உனக்கு. அடே, இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னா ஒரு மனிதனுக்கு துன்பம் வரும்போது அதை பொருட்படுத்தாம, அதை லட்சியப்படுத்தாம சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னார். அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டா துன்பம் வரவங்க தானே தெரியும். அவருக்கு என்ன? எங்க நீ சிரிப்பீங்களா? யார் என்ன சொல்றியா? டேய், நான் வள்ளுவர் வாக்குப்படி வாழ்றவன்டா. அவர் எழுதி வச்சிருக்கிற 12,278 குறளும் எனக்கு மனப்பாடம். அது அப்படியே நான் தலைகீழ புரட்டுவன்டா. 1330 தானே? அது என்னமோப்பா, நான் படிக்கும் போது 12,000க்கு மேலதான் இருந்தது. சரி, அது விட துன்பம் வரும்போது சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எங்க சிரி? நீ சிரிக்காம இருக்கிறதே ஊருக்கு நல்லது. சரி, ராத்திரி எல்லாம் இங்க உட்காராத. இந்த ஆத்துல முதலைக நடமாடுறதா கேள்விப்பட்டேன். முதல்ல ஓடிட்டானா? இவனுக்கெல்லாம் ஒரு சோகம், 2 கல்ல வேற தூக்கி போடுறான். பெரிய தேவதாஸ். ஐயோ, முதலைங்கோ. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன, நீ மனுஷனா மிருகமாண்ணா? அதுல என்ன, உங்க சர்வீஸ் எத்தனை வருஷம்? நான் 15 வருஷமா லாரி ஓட்டுறேன்டா. என்னன்னா நீங்க 15 வருஷம் சர்வீஸ் சொல்றீங்க, இன்னும் ஒரு ஆக்சிடென்ட் கூட பண்ணலையே. இன்னொரு சந்தேகம், வண்டி ஆக்சிடென்ட் ஆனா டிரைவர் ஸ்பாட்ல செத்துறாங்க, இந்த கிளீனர் மட்டும் தப்பிச்சிடறாங்க. அது எப்படிண்ணே? அந்த நாய்க்கு சைடுல இருக்கிறதுனால வண்டி மோதுன்னு தெரிஞ்ச உடனே ஜம்ப் பண்ணி குதிச்சு ஓடி போயிருது. ஆனா என் வண்டியில அது மட்டும் நடக்காது மோன. மோதுனா 2 பேருமே தான் சாகணும். பிரேக்க போடுங்கண்ணே. அதான் நானும் தேடுறேன். இந்த இது வேணும் பாருங்க. பாவி, அதையாண்டா புடுங்க. வண்டி தொடங்கும் போது இடிச்சுட்டே இருந்துச்சா, அதை கழட்டி வச்சுட்டேன். ஐயோ, இப்ப நான் வண்டி எப்படி நிப்பாட்டுறது? நீங்க என்ன பண்றீங்க, ஒரு நல்ல மரமா பார்த்து இடிச்சு சேஃப்டியா நிப்பாட்டிருங்க, நான் வர்றேன். ஜம்பிங்கா மவன, அதாண்டா நடக்காது. பிரேக்க புடுங்கிட்டு மரத்துல மோதுங்க, மலையில மோதுங்க ஐடியாவா நான் கொடுக்குறேன். ஏன காத்துக்கிட்டு கத்துறீங்க? அட பாவி, டேய் ராஜா, இனிமே நீ லாரியே துடைக்காதடா. இப்படி அனாத மாதிரி நடு ரோட்ல படுக்க வச்சுட்டியடா. நம்மளை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையடா. ஏன் இல்ல? அத பாருங்க, திப்பு திப்பு ஓடியாங்க காப்பாத்துறதுக்கு. இது பாருங்க, இது பாருங்க, இந்த வராங்க பாருங்க பாருங்க. அம்மா, அம்மா, ஐயா, ஐயா, தாய், 2 பேரும் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறோம்.
ஒரு நாய் கண்டுக்காம போகுது பாத்தியா? இருங்க தண்ணி பிடிச்சி வருவாங்க. அம்மா அம்மா தாயி ஒரு கிளாஸ் தண்ணி குடுக்கமா. தாங்க முடியலமா. ஒரு கிளாஸ் தண்ணிமா. ஒரு கிளாஸ் தண்ணி. என்னடா ஒரு பண்ணாடை கண்டுக்காம போயிட்டு இருக்குது. அதுதான விதிங்கிறது. ஊருக்கெல்லாம் லாரி லாரியா தண்ணி ஊத்துறீங்க. ஆனா தவிச்ச வாய்க்கு ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்கலையே. தத்துவம் பேசுறியா? எழுந்திரி மேல. என்ன அப்படிக்க திரும்ப போய் சொல்லு. ஆஹா 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 என்ன வாட்டர் டேஸ்டா இருக்கு தெரியுமா? நம்ம ஊர் ஜனங்க கொடுத்து வச்சவங்கடா. அது கிடக்கட்டு. ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுங்க. எவ்வளவு? only 1000. ஏய், மாசம் முடிஞ்சா உனக்கு 500 ரூபாய் சம்பளம் கொடுக்கறதே நான் வேஸ்ட்னு நினைக்கிறேன். இதுல 1000 ரூபாய் கடன் கேக்குறியா? எதுக்குடா? நான் காது ஊத்தணும். ஏண்டா இது என்ன காதா? இந்த முறத்துல ஓட்ட போடுறதுக்கு 1000 ரூபாயா? ஒரு கோன் ஊசி எடுத்துட்டு வா, நானே ஓட்ட போடுறேன். விளையாடுறீங்கண்ணே. எனக்கு வேலை கிடைச்சா எங்க ஊர் பெரிய இருப்பு காது ஊத்துறதா வேண்டிக்கிட்டேன். அப்ப அவனுக்கு போய் குத்து. பெரிய இருப்பு எங்க சாமிண்ணே. ஓ சாமியா? ஏண்டா சாமிக்கு வேண்டுதல்னா மொட்டை போடுவாங்க, இல்லன்னா பாத யாத்திரை போவாங்க. இது என்ன புதுசா காது குத்தல்? அதுதான் நம்ம டெக்னிக். அது என்ன டெக்னிக்? இப்ப பாத யாத்திரை பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நடந்து போகணும், கால் வலிக்கு. மொட்டை அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய அழகு போயிடும். டேய், மீண்டும் மீண்டும் சொல்றேன், என்ன கொலகாரனாக்காத. ஏற்கனவே இன்ஜின் ஆயில் உள்ள பண்ணி மாதிரி இருக்கிற அழக பத்தி நீ பேசுறியா? இந்த பார், பணங்கடமெல்லாம் தரமாட்டேன். வேணும்னா சாயந்தரமா வீட்டு பக்கம் வா. உங்க அண்ணி தலைக்கறி எடுத்து குழம்பு வச்சிருப்பா. மூக்கு பிடிக்க ஒரு வெட்டி வெட்டிட்டு போ. 1000 ரூபாய் தர முடியுமா முடியாதா? தர முடியாதுடா. முடியுமா முடியாதா? முடியாதுடா. முடியாது. முடியாத என்ன பண்ணுவ? ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன நேரம் கட்ட நேரத்தில் தூங்கிட்டு அழகப்பா அழகப்பா. அண்ணே குழந்தை அழுகுது. தம்பி கொஞ்சம் பாத்துக்க, இப்ப வந்துடுறேன். அப்பன மாதிரி உத்தியோகம் பிடிக்கிற. ஐயோ இரு. தூங்கும் போது மூஞ்சி கிட்ட வந்து புசு புசுன்னு காத்த விட்டு டிஸ்டர்ப் பண்றவன். போடாது பக்கம். ஐயோ பாம்பு! ஏய், ஏன்டா அந்த பேபி எடுத்து ஊதுன? பரங்கி தலையா? நிறுத்துறாத. டேய் நிறுத்தாதடா. ஊதிட்டே இருடா. என்னங்க பாம்பு? ஐயோ தம்பி, என் புருஷனை காப்பாத்துப்பா. எனக்கு என் உயிரை விட என் தாலி தப்பா முக்கியம். டேய், என்னடா மரண வாக்குமூலமா எழுதிட்டு இருக்க? அது என்ன சீக்கிரமா வாங்கி படிடி. நான் கேட்ட 1000 ரூபாயை கொடுக்கவும், இல்லன்னா இல்லை என்றால் மகுடி ஊதுவது நிறுத்தப்படும். நேரம் பார்த்து அடிக்கலாம் பாரு. டேய், பாம்பு வாய்க்குள்ள பூதுரும் போல இருக்கு. அடியே, அந்த ஒரு பவுன் செயினை காட்டி குடு. இந்த செயினா? இதை நான் எவ்வளவு ஆசையா வாங்கி வச்சேன். நான் தரமாட்டேன். அடியே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாய் பாக்கியம் அப்படி இப்படின்னு பேசினேன். இப்ப அதை கழட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றியே. என் உயிரை விட உனக்கு செயின் தான் முக்கியமா? ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். என்னது உணர்ச்சி வசப்பட்டியா? அட பாவீங்களா, 2 பேரும் திட்டம் போட்டு என்ன தீர்த்து கட்ட முடிவு பண்ணிட்டீங்களா? சிவராசா, யார் பாதி? அட இங்க இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? வாடா கண்ணா, வா வா வா. என்னடா சிவராசா, என்கிட்ட வராம அந்த ஆள்கிட்ட போய் நிக்கிற? அப்பா, யாரு? இந்த பாம்பு பேர் தான் சிவராசனா? பாம்புக்கெல்லாம் நல்ல பேர் வைக்கிறீங்கடா. ஏன்டா பாம்பு வீட்டுக்குள்ள விட்ட? நீயா படம் பார்க்கல ஒரு இடம் பிடிச்சாங்க. நீயாவா? போயிட்டு வரான்னு திறந்து விட்டேன். ஆந்து வேலை அண்ணா ஊதி இருக்காரு, உள்ள பூந்துட்டான். பாம்பு சினிமா தியேட்டருக்கு அனுப்புற அளவுக்கு ஆளாகிட்டீங்களா? ஓ சிவராஜனை புடிச்சிட்டு போடா. இவர் எவ்வளவு நேரமா ஊதுறாரு? 5 நிமிஷமா ஊதிட்டு இருக்காண்டா. ஐயோ, அப்பெல்லாம் பிடிக்க முடியாதுங்க. ஏன்? குட்டி பாம்புங்க, இப்பதான் படம் எடுத்து பழகுறான். இப்ப டயர்டா இருப்பான். இப்ப போய் நான் பிடிச்சேன்னு வைங்க, பொட்டு போட்டுருவான். வந்து இப்படி உட்கார்றா நீ. இன்னைக்கு டெட் பாடி தான் நீ. பூட்டாடா. அப்பா செத்தே பூட்டாடா. பாம்புக்கு என்னாச்சு? ஐயோ, என் சிவராசன் செத்துட்டாங்க. சிவராசன் செத்துட்டானா? பாம்பே செத்து போச்சு. பாத்தீங்களா? டேய், பாம்புக்கு பல்லுல தான்டா விஷம். உனக்கு உடம்பெல்லாம் விஷம்டா. அது கிடக்கட்ட. என்னாச்சு? வாடா, என்னப்பா வெயில போய் களைச்சு கருப்பா வந்திருக்க? உழைக்கிறல்ல, இந்த இன்னைக்கு வருமானம் 150. 150. இதுக்கு எத்தனை கோழி வாங்குறது? போய் கையை கால கழுவி விட்டு சாப்பிடுவா. அவன் என்னைக்கு கை கால் கழுவி இருக்கான்? நம்ம பரம்பரை எப்ப கழுவிச்சு? உட்காருண்டா, வாரேன். சாப்பிட போறானா?
எனக்கு பசிக்குதே, நானும் சோறதுக்கு போறேன். தம்பி நானும் வரேன்டா. இது குள்ளமணிக்காக கட்டின வீடா? யாராவது திறந்து விட்டுக்கொள்ளா? அடே ஏட்டையா, வா வாங்க வாங்க. எப்ப திறந்து வீடுன்னு சொன்னீங்களோ மீதியும் சொல்லிட வேண்டியதானே. நாயின்னு எங்க டிபார்ட்மெண்ட்லயும் நாய் இருக்கு, போலீஸ் நாய். அது திறந்த வீட்டுக்குள்ளேயும் வரும், வீட்டுக்காரங்க திறக்கிறேன்னா வீட்டுக்காரங்களை கவ்விட்டு உள்ளேயும் வரும். உள்ள இருக்க சீமப்பண்ணிய வெளியே அனுப்புறீங்களா இல்ல எங்க டிபார்ட்மெண்ட் நாயா உள்ள அனுப்பிட்டுமா? நீங்க யார சொல்றீங்க? உள்ள இப்ப போச்சே 2 கால் பண்ணி அத. ஏய் என்னங்க கூப்பிட்டவன வந்துட்டீங்க? உங்களே இல்ல அவன. டேய் பண்ணி. சார் நானே வரேன் சார். என்ன சார்? ஆடா என்கிட்ட 100 ரூபாய்க்கு சில்லறையும் கேட்டு சைக்கிளை தள்ளிட்டு போயிட்டியடா. இந்த மாதிரி கோக்குமாக்கு பேர் வழிய என் சர்வீஸ்ல பார்த்ததே இல்ல. அது மட்டுமா என் பர்சையே எடுத்துட்டு போயிட்டியடா. பெரிய பர்ஸ், அதுக்குள்ள 1 ரூபா தானே இருந்துச்சு. பெரிய பர்ஸோ சின்ன பர்ஸோ அதுக்குள்ள 10 பைசா இருந்தாலும் பர்ஸ் தான். என்ன ஏட்டையா, சைக்கிளுங்கிறீங்க பர்சுங்கிறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. 100 ரூபாய்க்கு சில்லறை கொடுக்க சொல்லுங்கன்னு சைக்கிள் கடைக்காரன் என்ன சொல்லிவிட்டு அங்க போய் நான் சொன்னேன்னு சைக்கிளை தள்ளிட்டு போயிட்டாம்மா. டேய் என்னடா பண்ண அந்த சைக்கிளை? ஐயா அந்த சைக்கிள் 200 ரூபாய்க்கு வச்சங்க. பழைய கடன்காரனுக்கு 200 ரூபாய் கொடுக்கலன்னா அவன் இன்னொரு போலீஸ்காரரை கூப்பிட்டு என் வீட்டுக்கே வரம்னாங்க. அட பாவி சண்டாளா, போலீஸ்கார ஏமாத்த சைக்கிளை சுடல. தம்பி திருட்டு சைக்கிளை கூட அடகு வாங்கிக்கிறாங்களா? திருட்டு சைக்கிளை மட்டும் இல்ல, சில பெரிய மனுஷங்க திருடனையே அடமானம் வச்சுக்கிறாங்க. ஆமா இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு நீ ஏன் திருடணும்? சார் இங்கதானே இருக்கு, சொல்லுப்பா. ஐயோ இடைஞ்சல் பண்றிய. நான் சொல்றதை கேளுங்க சார். இது எங்க பெரிய அக்கா, இவங்க சின்ன அக்கா. 2 பேருக்குமே இன்னும் கல்யாணம் ஆகல. வீட்டுக்கு ஒரே ஆம்பளை நான் தான். எனக்கு வேற தொழில் தெரியாது, அதனால இந்த தொழில் இறங்கிட்டேன். வேற என்ன பண்ண சொல்றீங்க? இது சின்ன பொண்ணு, கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்க அக்காவுக்கு ஏன் கல்யாணம் ஆகல? கவர்மெண்ட் உத்தியம் பாக்குறவன தான் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு வர்ற மாப்பிள்ளை எல்லாம் உதறி தள்ளிருச்சு. அதே மாதிரிதான் சின்ன அக்காவும் அடம் பிடிக்குது. அது என்ன சர்க்கார் உத்தியோகம் அப்படி? அவங்களுக்கு கட்டிட்டா தான் சரியா சம்பளம் வரும். பிரைவேட்ல வேலை செய்யறவங்களை கட்டிக்கிட்டா ஸ்ட்ரைக் அது இதுன்னு சொல்லிட்டு வீட்டை உட்காந்து தின்னுகிட்டே இருப்பாங்க. கவலைப்படாதீங்க, நான் செட்டில் பண்ணிடுறேன். எப்பா அந்த சைக்கிளை எங்க அடமானம் வச்ச சொல்லுப்பா, நான் திருப்பிடுறேன். அத வைக்கல சார், வித்துட்டேன். சாபாஷ். ஆஹா ஓஹோ பிரமாதம். நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம். தம்பிய நல்லாவே வளர்த்து வச்சிருக்கீங்க. அடே பெரியவன் நான் சொல்றேன், இந்த மாதிரி வியாபாரம் எல்லாம் பண்ணாத. டெய்லி சில்லறை வர்ற மாதிரி வியாபாரம் பண்ணு. சரி சார். நீ செஞ்ச வேலைக்கு முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள அனுப்பியிருப்பேன். ஏதோ சிறுசுக்காக விட்டு போறேன். வர்றேன் வர்றேன் வர்றேன். என்ன 3 தடவை வரேன் வரேன்னு அவகிட்டே சொல்லிட்டு போறீங்க? உன்னை நீ வச்சுக்க, 2 பெருசுகிட்ட கொடுத்துரு. ஏன்னா அக்கா. என்ன பார்வை? என்ன அக்கா நீ? ஏண்டா தம்பி 300 400 கொண்டு வரியே, அப்படி என்னடா வேலை பாக்குற? எல்லாம் மூளைய வச்சுதாக்கா. அக்கா நம்ம தம்பி எல்லாரும் மூளை இல்லாதவன் கையால் ஆகாதவன் திட்டுறாங்கல்ல, இப்போ நம்ம தம்பி கை நிறைய சம்பாதிச்சு வந்திருக்கு. எப்படிடா கண்ணா? ஏக்கா இப்ப சினிமாவில சிவாஜி இருக்காரு, அவர் மூளைய வச்சு நடிச்சு பொதுமக்களை கவர்ந்து நடிகர் திலகம்னு பேர் வாங்கலையா? ஐயோ என் ராசா, என் மகராசா, சாதாரண நடிப்பா. டேய் அவர்னா எனக்கு உசுருடா. அட அதை விடு, இந்த காலத்துல இளையராஜா விதவிதமா பாட்டு போட்டு ஜனங்களை கவர்ந்து இசைஞானின்னு பேர் வாங்கலையா? அவரு ராசான்னா ராசாதான். நீ வேணா பாருக்கா, நான் ஒரு நாளைக்கு சிவாஜி மாதிரியாவும் இளையராஜா மாதிரியாவும் பேர் எடுக்க போறேன், தெரியுமில்ல? ஆடா பாவி, எதற்கு உதாரணம் சொல்றதுன்னு ஒரு விவசாயே வேணாமா? இன்னைக்கு 300, நாளைக்கு 3000, நாளைக்கு 3 லட்சம், அப்புறம் 30 கோடி. என்னடி சின்ன பிள்ளையா இருக்கும்போது பால் கூட குடிக்க மாட்டா, தூண்டு போயிருவா. இன்னைக்கு 3000 3 லட்சம் 3 கோடி. அடி தங்கச்சி என்னடி எனக்கு ஒண்ணும் புரியலடி. ஐயோ என் தம்பி பேசுற பேச்சுக்கு கைக்கு காப்பல்ல போடணும். இது ஒருக்கு போடுறேன். என் தம்பினா தம்பிதான். ஐயோ இன்னொரு தம்பி இல்லாம போயிட்டானே, அதுக்குள்ள நம்ம அப்பா போயிட்டாரு. இவனே தாங்கல இன்னொருத்தனா? கதவெல்லாம் மூடி இருக்கு, எப்படி இருந்தீங்க? நானும் மூளையை வச்சுதான் வந்தேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? புகை நுழைய முடியாத இடத்துல எல்லாம் போலீஸ்காரன் நுழைஞ்சிருவான். என்ன சொன்ன? சிவாஜி கணேசன் இளையராஜா மாதிரி மூளையை வச்சு சம்பாதிக்க போறியா? இவங்க மட்டும் மூளையை வச்சு சம்பாதிக்கிறடா, இன்னும் சில பேர் மூளையை வச்சு சம்பாதிக்கிறாங்க தெரியுமா? மதுரை முனியாண்டி விலாசி, தலப்பாக்கட்டி கடை, போனார் கடை, வேலு மில்ட்ரி ஹோட்டல், இவங்களும் மூளையை வச்சுதான் சம்பாதிக்கிறாங்க. என்ன ஒண்ணு வித்தியாசம்? சிவாஜி கணேசனும் இளையராஜாவும் மூளைய பொட்டுல வச்சு சம்பாதிக்கிறாங்க, இவங்க தட்டுல வச்சு சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரி ஓ மூளையும் தட்டுல தான் வைக்கணும். என்னம்மா சொன்ன? தம்பியோட திறமசாலித்தனத்துக்கு கையில காப்பு போட போறீங்களோ?
ஐயோ ஐயோ தம்பி, ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டியா? அந்த பாவிகளை தெரிஞ்சா உன்னை அடிச்சு நொறுக்கி விடுவாங்களே. ஐயோ, தண்டனை முடிஞ்சு வந்தாலாவது ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பொழைச்சுக்கலாம். இப்படி சொல்லாம கொள்ளாம வந்துட்டியாடா தம்பி. உங்க 2 பேரை புரிஞ்சு என்னால இருக்க முடியல. நீங்க என்ன கஷ்டப்படுறீங்க என் மனசு தாங்கல. அதனாலதான் ஓடியாந்தேன். அந்த காட்டு பணிக்கு தெரிஞ்சா உன்னை கொண்டு போயிடுமே. ஆமாக்கா, இருந்தாலும் வருவான். நான் வரலன்னு சாதிச்சிருங்க. நான் சின்ன சின்ன வேலை பார்த்தா உங்களை காப்பாத்துறேன். ஐயோ, 3000 30 லட்சம் 30 கோடி சம்பாதிக்கிறேன்னு சொல்லி இப்ப சின்ன சின்ன வேலை பார்த்து நம்மள காப்பாத்துறேன்னு சொல்லுதே அக்கா தம்பி. தம்பி, ஜெயில உன்னை அடிச்சாங்களாயா? அடிக்கிறதுக்கு முன்னாடி தப்பிச்சு வந்துட்டேனே. அக்கா, இந்த காட்டு புண்ணியதான் சமாளிச்சிருங்க. நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். அதுவா திறக்கிறது இல்லையா? விழுந்தா பல்லு உடைஞ்சிருக்கும். எங்க உங்க தம்பி? நீங்க தான் அவனை என் நெஞ்சு பதற பதற ஊர் ஜனங்க கதற கதற அந்த பிஞ்சு கையில விளங்க மாட்டை எடுத்துட்டு போயிட்டீங்களே. ஆமா, அவர் கட்டப்பொம்மை, நான் பானர் மேனு கைது செஞ்சு கூட்டிட்டு போய் தூக்கில போடுறாங்க. பிஞ்சு கையா அது? கஞ்சா கை. அவன் ஜெயில இருந்து தப்பிச்சுட்டான். அவனை எப்படியும் புடிச்சே ஆகணும். இந்த வருமா, அவனை புடிக்கிற வரைக்கும் உங்க வீட்டு வாசல்லே டென்ட் அடிச்சு படுத்து கிடப்பேன். ஜாக்கிரதை. கொஞ்சம் தடுமாறிட்டேன், வெளியே சொல்லிடாதீங்க. கஞ்சா வித்தாலும் போலீஸ் பிடிக்குது, சாராயம் காய்ச்சினாலும் போலீஸ் பிடிக்குது, சீட்டாருனாலும் பிடிக்குது, திருநாலும் பிடிக்குது. போலீஸ் பிடிக்காம என் குடும்பத்தை காப்பாத்தணும். அதுக்கு வழி இருக்கா? அருமையான ஐடியா இருக்குன்னு. என்ன ஐடியாடா? அண்ணா, அந்த கார் வருதுண்ணா. ரத்த சாயத்தை ஊத்திக்கிட்டு மூச்சு விடாம படுத்துக்கங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். கொண்டா, இந்தாங்க. ஓடிவாங்க, அண்ணனை கார்கார அடிச்சுட்டு போயிட்டாயா? இங்க இருக்கவங்க ஓடிவாங்கய்யா. வாங்கய்யா, பாருங்கய்யா. ஓடிவாங்கய்யா, வாங்கய்யா. வந்து இந்த அநியாயத்தை பாருங்க. படுபாவே, ஆடு மேல காரை ஏத்திட்டு நிக்காம போயிட்டாயா? ஆள் காலி. தொடாத, போலீஸ் கேஸ். நாம தொடக்கூடாதுயா. ஐயா, அண்ணனை கார்கார அடிச்சு போட்டுட்டு போயிட்டா. நீங்க எல்லாம் காசு கொடுங்க. அண்ணனை தூக்கி போடணும். காசு கொடுங்க ஐயா. ஆமா, என்னது? கார் ஆக்சிடென்ட் ஸ்பாட்ல இருந்துட்டானா? சரி சரி, ஏட்டு ஏழுமலை அனுப்பி வைக்கிறேன். பணத்தை பாதுகாப்பா பாத்துக்கங்க. என்ன விட்டு ஓடி போக முடியுமா? நீ முடியுமா? தான நான 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 கரண நொன்னா. என்னாச்சு? காய்கார ஒருத்தர் அடிச்சு போட்டு போயிட்டாங்க. யோ, போலீஸ் வந்துருச்சு இல்ல, இனி நமக்கு என்ன வேலை? வாயா போலாம். அட பாவி, நீயா? உன்னை உயிரோட புடிச்சு கொடுத்து ரிவார்டு வாங்கலாம்னு பார்த்தேன். எவனோ ஒரு படுவாவி போய் உன்னை கார்ல அடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டானடா. ஒரு பணக்காரன் செத்து இருந்தாலாவது அவங்க எல்லாம் வருவாங்க, என்ன ஏதுன்னு கேட்பாங்க, ஏதாவது கொடுப்பாங்க. இது அனாத பணம். இந்த மாதிரி சாவு, போஸ்ட் மாடம், 10 பைசாவுக்கு உபயோகப்படாத கேஸுக்கு தான் நம்மள அனுப்புவாங்க. மத்த பணக்கார கேஸுக்கெல்லாம் ஜீப் எடுத்துக்கிட்டு நாயோடு அவங்க போயிருவாங்க. இந்த நாய் செத்து என்ன நாயா பேயா அடைய வைக்குதே. டே, உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? ரத்தம் என்ன குரூப்? கட்டியா பண்ணி ரத்த மாதிரி இருக்கு. பி குரூப்பா தான் இருக்கும். அட பாவி, இன்ஸ்பெக்டர் வர்ற வரைக்கும் என்ன அனாதே அந்த இடத்துல உட்கார வச்சுட்டியடா. எவ்வளவு நேரம் தான் அந்த பண்ணிய பசியோட காத்துக்கிட்டு இருக்குது. பக்கத்துல ஏதாவது டீ கடை இருந்துச்சுன்னா பண்ண கிண்ண தின்னுட்டு வந்துருவான். இவனை இப்படியே விட்டுட்டு போக கூடாது. அப்புறம் நாய் நரி வந்து இழுத்துட்டு போய் 1 மாசம் வச்சுட்டீங்க. அப்படிப்பட்ட உருவம். என்ன பண்ணலாம்? கரெக்ட். என்னை எடுத்து தன்னை கொடுத்து போனவன் போனாண்டு. சீக்கிரம் பேசிட்டு போன்னு பார்த்தா பேசிக்கிட்டே இருக்கான கட்டப்பா மாதிரி. இது இவனா பேசல, ஒவ்வொரு ஆக்சிடென்ட்டுக்கும் பேசணும்னு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கான். இது எங்க இந்த பண்ணி பணத்தை காணா? நரி நாய் எடுத்துட்டு போயிடுச்சா? நல்ல வேட்டை அதுகளுக்கு. ஐயோ, என்ன பண்றதுன்னே தெரியலையே. அடிச்சவனையே கொண்டு போயிட்டானுங்களா? ஐயோ, ஊருக்காரங்க வேற பாத்துட்டு போயிட்டாங்க. ஊருக்குள்ள போனா பேயின்னு விரட்டுவாங்க. நான் உயிரோடையும் போக முடியாது, பணமாவும் சுத்த முடியாது. ஐயோ, என்ன ஒண்ணுமே. ஐயோ, பணம்னு பேர் வாங்கிட்டானே. ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம பேர்ல எக்கச்சக்கமான பெட்டிஷன். இப்ப பணம் இல்லாம போனோம். பணத்தை பாதுகாக்கிறத விட உனக்கு என்னையா வேலைன்னு இன்ஸ்பெக்டர் கேட்பாரு. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே.
ஸ்டேஷன் பக்கமும் போக முடியாது, ஊருக்குள்ளேயும் தலை காட்ட முடியாது. சிவா 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 சிவா. ஏழுமலையானே ஏழுமலையானே. உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் தான் எல்லா இடத்துலயும் இருப்பானே. ஆமா ஆமா, அவர் துரும்புலையும் இருப்பார், தூண்லையும் இருப்பார். சாமி ரொம்ப தூரத்துல இருந்து வர மாதிரி தெரியுதே. ஆஹா, இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெரிய ஞானம்! எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியும். சாபாஷ். ஆஹா, ஓஹோ, பேஷ் பேஷ், பிரமாதம். ஆமா, சாமி கூட ரொம்ப தூரத்துல இருந்து ஓடி வந்த மாதிரி தெரியுதே. நான் வந்த வேகத்துக்கு ஒரு குதிரை ஓடியாந்தா குதிரை லாடமே தேஞ்சு போயிருக்கோம். ஓஹோ. சாமி, நீங்க ஏன் கசாயம் போட்டீங்க? இது கசாயமா? அது சுக்குலையில போடுறது இல்ல சாமி, காசாயம், அதாவது காய் உடை. ஓஹோ, அது ஒரு பெரிய ஸ்டோரி. பிரசி, சாமி, எனக்கு வேலை இருக்கு சாமி, ஆனா நான் வேலையில இல்ல சாமி. வேலை இல்ல சாமி, ஆனா எனக்கு வேலை இருக்கு சாமி. என்ன தத்துவம், என்ன மகத்துவம். ஆமா, சாமி எப்படி? சாமி, நான் உயிரோட இருக்க சாமி, ஆனா உயிர் இல்ல சாமி. உயிர் இல்ல சாமி, ஆனா உயிரோட இருக்க சாமி. ஐயோ, எனக்கு தாடியை பிச்சுக்கணும் போல இருக்கு சாமி, ஆனா பிச்சுக்க முடியல சாமி. உயிர் இருந்தும் இல்லாம இருக்கிற இந்த ஜீவன் உங்களை சந்திச்சதுல ரொம்ப பெருமைப்படுற சாமி. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு சாமி. நம்ம ரெண்டு பேத்தையும் கடவுள் எப்படி ஒண்ணு சேர்த்திருக்கான் பாத்தீங்களா? எல்லாம் அவன் செயல். ஞான பண்டிதா, திருச்சி சம்பளம் எல்லாம் உங்க அருள். என்ன சாமி, போலீஸ்ல இருக்கிற பெரியாருங்க பேர சொல்றது மாதிரியா இருக்கு? இதெல்லாம் ஆண்டவனுடைய திருநாமங்கள். இத போலீஸ் அதிகாரிகள் வச்சுக்கிட்டா நாம என்ன செய்ய முடியும்? வாஸ்தவம் சாமி, நான் சின்ன சாமி, நீங்க பெரிய சாமி. உங்க அளவுக்கு எனக்கு அனுபவம் கிடையாது. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. பார், எரும கண்ணு கூட்டி திண்ணையில படுத்துக்கிற மாதிரி. சுவாமி சுவாமி, அடியனுக்கு வயிற்று பசி அதிகமா இருக்கிறது, கொஞ்சம் ஆகாரம் வாங்கி கொண்டு வருகிறீர்களா? நீங்களும் தின்று விட்டு எனக்கு வாங்கி கொண்டு வாருங்கள். இந்தாங்க. என்ன சாமி சில்லறையா இருக்கு? நேற்றுக்கு வசூல். சென்று வாருங்கள். நல்ல சுவாமி. என்ன எரிச்சல், என்ன அரிப்பு! ஒரு படையே வந்துரும் போல் இருக்க. தாடி எடுத்துட்டு தாடி எடுக்க வேண்டியது இருக்கு. 8-7 மலை என்ன பிடிக்கிறதுக்காக இந்த வேகத்துல அலையிறியா? நல்ல வேலை, செட்டு கையோட கொண்டு வந்தது நல்லதா போச்சு. சரிங்க, இடுப்புல வச்சுக்குவோம். ஆண்டவா, நல்ல நேரத்துல 8-7 மலையை காட்டி கொடுத்த. எப்பா, இனிமே இங்க இருந்து ஆபத்து. அவன் வரட்டும். வாங்க சாமி, வாங்க சாமி. சிவா 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 சிவா. சுவாமி, தாங்கள் பசியாறி விட்டீர்களா? இந்த கட்டை 6 நாள் என்ன, 6 விட்டால் என்ன? சுவாமி, தொடாதீர்கள். தேன் ஒன்று இருக்கிறது. இருந்து விட்டு போகட்டுமே, அதுவும் ஒரு ஜீவன் தானே, இதுலயே வாழ்ந்து விட்டு போகட்டும். நான் இன்றைக்கே காசி போறதா முடிவு பண்ணி விட்டேன். என்ன அப்படி திடீர் முடிவு? இன்னைக்கு தான் ஏட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி? இன்னைக்கு தான் ஏட்ல எழுதி வச்சிருந்தது தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி இந்த திடீர் ஞானம்? உங்களுக்கு இட்லி வாங்க பண்ணலையா? அப்பதான் ஞானம் வந்தது. அடாடாடாடா, புத்தருக்கு போதி மரத்திலே ஞானம் வந்தது, உங்களுக்கு இட்லி கடையிலே ஞானம் வந்தது. யாராருக்கு எந்தெந்த லெவல்ல ஞானம் வருமோ அந்தந்த லெவல்ல தான் ஞானம் வந்திருக்கு. சாமி, இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க. பண்ணுகிறேன் பண்ணுகிறேன். சென்று வாருங்கள், சென்று வாருங்கள். இந்த தொண்டனுக்கு ஒரு குண்டன், சி தொண்டன். ஐயா, நீங்க கும்பகர தங்கவை தான் தேடி போறீங்க? ஆமா சாமி. அவன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும். எங்க இருக்கான்? கோயில் மண்டபத்துல என்ன மாதிரி சாமியார் வேஷம் போட்டுவிட்டு இட்லி தின்னுகிட்டு இருக்கான். கேட்டா சொல்ல மாட்டான். அடி அடின்னு அடிச்சு மடக்கிருங்க. அப்படியா? சாமி, ஏட்டே உனக்கு வச்சேன்டாவே. ஒரே இடத்துல இருக்க கூடாது, இடத்தை மாத்திக்கணும். இதுதான் நமக்கு ராசியான இடம். பாத்தீங்களா, போலீஸ் உடனே காக்கா பிடிக்கிறான். இவனை விடவே கூடாது. நான் இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? நான் யார் தெரியுமா? நல்லாவே தெரியும். தங்கையா? ஐயோ, நான் தங்கையா இல்ல, பின்ன சின்னையாவா இல்ல பெரியயாவா? நான் சொல்றத கேளுங்க. ஐயோ, நீ தானே தங்கையா? நான் ஏட்டு 7 மலை தான். அட பாவீங்களா, என்ன போய் கும்பக்கர தங்கையான்னு நொய்யி நொய்யி நொக்கி விட்டீங்களா? கஞ்சா கடத்தரவனை பிடிக்கிறதுக்காகவும் கும்பக்கர தங்கையாவை பிடிக்கிறதுக்காகவும் மார்வேஷத்துல அலைஞ்சேன். என்ன இப்படி பேக்ல பின்னி விட்டீங்களா? சாரி. ஆமா, சாரின்னு ஒரு வாரத்துல சொல்லிடுவீங்க. 10 நான் 2 மாசத்துக்கு போடணும். இந்த பக்கம் போய் தேடுங்கய்யா, போங்க. நீங்க இந்த பக்கம் போய் தேடுங்கய்யா, போங்கய்யா. ஐயோ, அடிச்சு என்ன அவ்வையார் ஆக்கி விட்டானுங்களே. எப்ப நான் நிமிருவேன்?
யார் சாமி நீங்க? நான் சாமியும் இல்ல பூதமும் இல்ல, நான் தான் உன் தம்பி கண்ணாயிரம். அட பாவி கண்ணாயிரமா, நீ செத்து போட்டதா சொன்னாங்களே, என்னடா அது கோலம்? நான் சாகல, உயிரோட தான் இருக்கேன். எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். என்னடா உண்மை? வா, இங்க அநியாயத்தை வந்து பாரு. உன் தம்பியை பிடிக்கிறதுக்காக பொய்யான தாடி வச்சேன், கடைசியில வேர்வையில வேர் விட்டு உண்மையான தாடி ஆயிரும் போல் இருக்கே. பாத்தியா, எல்லாரும் அவங்க தாடிய அவங்கவங்க வாரிக்கிறவாங்க, நீ என் தாடிய வர்ற. இல்ல அதுங்க வலிக்கும். அப்ப கடிக்கட்டுமா? ஐயோ, அது அதை விட வலிக்கும். அது பாரு, என்னது இது? அவர் பெரிய சாமியாரா, முற்றும் திறந்தவரு. அவன் முற்றும் திறக்கிறதுக்கு தான் அல்சியாரம் போட்டுக்கிட்டு இருக்கான். தங்கத்துக்கு செவ்வாய் தோசை தீக்குறாரா? தோசை இல்லக்கா, வேஷம் போட்டு நம்மள மோசம் பண்றான். உங்க ஏரியா கொசு கண்ட ஏரியாவுல கடிக்குது. மலேரியா இல்ல, மலேரியாவா? மலை ஏரியாங்கிறேன். ஓஹோ, அந்த ஆள் யாரு தெரியுமா? யாரு? ஏட்டு ஏழுமலை. ஐயோ, எனக்கு ஒண்ணும் புரியலையே, என்னடா செய்யறது? கவலையே படாத, ஊரை கூப்பிட்டு சின்னக்கா கழுத்துல தாலியை கட்ட வை. ஐயோ, நனைஞ்ச வாட்டி தோசம் தனியா கூட்டிட்டு போனானே, எத்தனை வாட்டி தோசை கழிச்சானே தெரியலையே. அடியே ராக்கம்மா, மூக்கம்மா, மாமா, மச்சான் எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. கூப்பிடுறாங்களா? எல்லாரும் வாங்கலையா? ஏன் என்னாச்சு? என்னாச்சு என்ன கேக்குறியா? தோசை மாத்திக்கிற தோசம் தாடி அடியா. தாடி எப்படி எல்லாம் எடுக்க முடியாதுமா, கடையில போய் தான் எடுக்கணும். என் தங்கச்சிக்கு தோசை அடிக்கிறேன்னு சொல்லி குடும்பத்து வானத்தை எடுத்துட்டான். இந்த பாரு, ஒழுங்கா சொல்றேன், என் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டிடு. உன் தம்பிய புடிச்சதுக்கு அப்புறம் தான் உன் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டுவேன். நீ முதல்ல அவன் கழுத்துல தாலியை கட்டு, அப்பதான் என் தம்பி வருவான். தம்பிய புடிச்சதுக்கு அப்புறம் தான் தாலியை கட்டுவேன். முதல்ல கட்டு. சரி, கட்டுங்க. உன் தம்பி வந்தா தான் தாலி கட்டுவேன். நீங்க தாலி கட்டதுக்கு அப்புறம் தான் அவன் வருவான். கட்டுங்க. கெட்டு போடா, கெட்டு போடா. அதனால இருக்கணும். எந்திரி, இந்த பாரு, உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டிட்டு நினைக்காத. உன் தம்பி வந்தா தான் எங்க 2 பேத்துக்கு முதல் இரவே. எங்க உன் தம்பி? வாழ்க வளமுடன். இந்த சாமி எனக்கு நல்லாவே தெரியுமே. சாமி, எப்ப காசில இருந்து வந்தீங்க? இப்ப 1 மினிட். அடாடாடா, என் நேரத்தை பாத்தீங்களா? நான் தாலி கட்ட நேரம் கரெக்டா சாமி காசில இருந்து வந்திருக்காரு. சாமி, இவங்க தம்பி கஞ்சா கடத்துறான், அவனை சீக்கிரம் பிடிக்கணும்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. மகனே, கண்ணு மூடி கொஞ்ச நேரம் தியானம் பண்ணு. இப்பப்பா அட பாவி, நீயா? இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அப்பவே உன்னை கைது பண்ணிருப்பேனே. அப்ப புடிச்சா அப்பவே முடிச்சிருக்குமே. கிளைமேக்ஸ்ல புடிச்சாதான் ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். இன்ஸ்பெக்டர் சார், அரெஸ்ட் ஹிம். டோன்ட் டச் அப். இந்த கல்யாணம் முடிஞ்சு நானே இங்க வரலாம் இருந்தேன், கொஞ்சம் இருங்க. என்ன, நான் செஞ்ச குத்தத்துக்கு எனக்கு ஒரு 2-3 வருஷம் தண்டனை கொடுப்பாங்க. ஆனா இன்னையில இருந்து உனக்கு ஜென்ம தண்டனை, தீனி போட முடியாது. இன்ஸ்பெக்டர் லாரடியா? என் கல்யாணத்துக்கு இவ்வளவு பெரிய கூட்டமா? உங்க கல்யாணத்துக்கு வந்த கூட்டம் இல்ல, எல்லாம் என் வாடிக்கைக்காரவங்க. எனக்கு இல்லையா? உனக்கா? இலக்கியவாதிய ஊர்வலமா கூட்டு போனா 10 பேர் வர்றாங்க, விஞ்ஞானிய ஊர்வலமா கூட்டு போனா 5 பேர் வர்றாங்க, கஞ்சா விக்கிற திருட்டு பையல கூட்டு போறேன், அவனை வழி அனுப்புறதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டமா? நாடு எப்படியா உருப்படும்? நீங்க வர்ற வரைக்கும் பட்ட சரக்கு தானா? ஏய், யார் சொன்னது? யார் சொன்னது? யார் சொன்னதுன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். அட விடுங்க ஏட்டையா, எவன வத்திரச்சில பேசுறான்? நீ என்ன சொல்றது? ஐயோ, அடிக்காதீங்க. அவரை அடிச்சீங்க, நடக்கிறதா வேற. இது பாத்தீங்களா, கம்ப அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் சும்மா வர்றேன். எனக்கு எதுக்கு வம்பு? வர்றீங்களா? நான் போயிட்டு வந்துடுறேன். வாங்க. அடே அப்பா, எவ்வளவு பெரிய கூட்டம். நீங்க தேர்தலே நிக்கலாம். அடுத்த எலெக்ஷன் எப்ப? தகராறு நடந்துட்டு பெரியப்பா போகாதீங்க, பெரியம்மா கூட என்ன சண்டை? வாங்க. அரே யாருடா, உடுடா, ரயில் புறப்பட போகுது. பெரியம்மா நான் சமாதானப்படுத்துறேன், நீங்க வாங்க. ஐயோ, என்ன உடுடா, ரயில் புறப்பட போகுது. போனா போகட்டும், என்ன இருந்தாலும் உங்க தம்பி பையன் இல்லையா? ஐயோ, வண்டி போகுது, உடுடாது. ஐயோ, போயிட்டு போகுது. உடுடா, உடுடா, ரயில் கடைசி பெட்டி வரைக்கும் போச்சு, இனிமே போக முடியாது. திரும்புங்க. நீங்க இல்ல எங்க பெரியப்பா? அடப்பா, பின்னாடி பார்க்க எங்க பெரியப்பா மாதிரி இருந்துச்சு, அதான் பிடிச்சி இழுத்தேன். என் பொழப்பையே கெடுத்துட்டிய. ஐயா, ஐயா, எல்லாரும் வேலை வெட்டி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு என் சொத்துக்கள் எல்லாம் வித்து 25,000 ரூபாய் செலவு பண்ணி துபாய்க்கு புறப்பட்டு இருந்தேன். பின்னாடி கட்டி புடிச்சு பொழப்பையே கட்டிட்டாங்க. அதுக்கு நான் என்ன செய்யறது? பின்னாடி பார்க்க எங்க பெரியப்பா மாதிரி இருந்துச்சு. அதோ அவங்க அப்பா வராரு, அந்த அவர்கிட்டயே சொல்லுங்க.
என்ன என் பையனை சுத்தி கூட்டம் ஏதாவது வித்த கித்த காட்டுறானா? இது உன் பையனா? இப்படி ஒரு பிள்ளைய பத்தி எம்எல்ஏ ஏவி விடணுமா? ஏவி விடுறதுக்கு என்ன ஏவுகணையா இல்ல குட்டிச்சாத்தானா? என்னையா பண்ண? என்ன பண்ணினானா? 25,000 ரூபாய் செலவு பண்ணி இந்த ரயில பிடிச்சி கப்பலை பிடிச்சி துபாய்க்கு போலான்னு இருந்தேன் ஐயா. பின்னாடி பார்த்தா பெரியப்பா மாதிரி இருக்கேன்னு கட்டி பிடிச்சி ரயில் போன பிற்பாடு பெரியப்பா இல்லைன்னு சொல்றாங்க. பின்னால பார்த்தா பெரியப்பா மாதிரி இருக்கா. எங்க திரும்புங்க. நீ ஏதாடற? பின்னால பார்த்தா எங்க அண்ணன் மாதிரியே இருக்காருடா. அண்ணா பெரியப்பா, அண்ணா பெரியப்பா, அண்ணா பெரியப்பா. பிடிங்கடா. நீங்க அண்ணன் இல்ல போடா. இந்த மாதிரி அப்பனும் இந்த மாதிரி பிள்ளை இருந்தா ஊரு உருப்பிடும். நீங்க இருக்கிற ஊர்ல இருந்து ரயிலே ஏற மாட்டேன்டா. ஆள விடுங்கடா. மண்ட ஓட்டு முடி முளைச்ச மாதிரி. இவன் துபாய் போனா துபாயே கெட்டு போயிடும். என்னையா துபாய்க்கு புறப்பட்டீங்களா? ஆமா புறப்பட்டேன். இந்த தடவையாவது ஒழுங்கா ரயில பிடிப்பீங்களா? கண்டிப்பா போயிட்டு காரோட தான் வருவேன். ஆமா அன்னைக்கு கட்டி பிடிச்சாங்களே அப்பனும் மகனும் ஊர்ல இல்லையே. அவங்க ஊர்லயே இல்லையே. அப்பா நிம்மதி. ஏப்பா பின்னாடி பார்த்தா நம்ம பெரியப்பா மாதிரி இல்ல? பின்னால பார்த்தா எங்க அண்ணன் மாதிரியே இருக்கு. பெரியப்பா, அண்ணா பெரியப்பா, அண்ணா பெரியப்பா, அண்ணா பெரியப்பா, இல்ல பெரியப்பா, அண்ணா பெரியப்பா, எங்க போனாலும் உங்க பின்தொடர்ந்தே வருவோம்.